ब्रह्मविदाप्नोति परम् तदेषाभ्युक्ता सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म यो वेद निहितं गुहायां परमे व्योमन् सोऽश्नुते सर्वान् कामान् सः ब्रह्मणा विपश्चितेति तस्मात्त्वा एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्नेरापः अद्भ्यपृथिवी पृथिव्या ओषधयः ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः सूत्र वाक्यத்தில் கூறப்பட்டுள்ள கருத்தானது விருத்தி வாக்கியத்தில் சுருக்கமாக விளக்கப்பட்டது. சூத்திர வாக்கியமானது பிரம்மவிது ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான். இதில் பிரம்ம என்ற தத்துவமானது சத்தியம், ஞானம், அனந்தம் என்று விளக்கப்பட்டது. அறிதல் என்பது ஆத்மாவாக தானாக அறிய வேண்டும் என்று கூறப்பட்டது. பரத்தை அடைதல் என்பது முழு மனநிறைவை அடைகின்றான். இந்த கருத்திற்கு பிறகு தஸ்மாத்வா ஏதஸ்மாத் என்று ஆரம்பிப்பதிலிருந்து வியாக்கியானம் வருகின்றது. வியாக்கியானம் என்றால் ஏற்கனவே சொன்ன கருத்து விளக்கப்படுகின்றது. அதில் பிரம்ம தத்துவமானது, பிரம்ம லக்ஷணமானது நிரூபிக்கப்படுகின்றது அல்லது விளக்கப்படுகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், பிரம்ம தத்துவத்தை, பிரம்ம லக்ஷணத்தை உபனிஷத் எப்படி விளக்குகின்றது என்றால் அத்தியாரோபம் அபவாதம் என்கின்ற நியாயப்படி விளக்குகின்றது. அத்தியாரோபம் என்றால் அந்த பிரம்மனிடத்தில் இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்தல். பிறகு அபவாதம் என்பது அது இல்லை என்று நிராகரித்தல். எதற்கு பிரம்மத்தை விளக்க பிரம்மத்திடம் இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்து பிறகு பிரம்மத்தை காட்ட வேண்டும், ஏற்றி வைத்ததை விளக்கி பிரம்மத்தை ஏன் காட்ட வேண்டும் என்றால், ஒன்றுமே தெரியாத பொருளை புரிய வைப்பது ஒன்று, தவறாக புரிந்து கொண்டிருப்பதை புரிய வைப்பது இனி ஒன்று. ஒரு தெரியாத பொருளை காட்ட வேண்டுமென்றால் நேரடியாக காட்டிவிடலாம்.
ஒரு பொருளை பார்த்து தவறாக புரிந்திருந்தால் அங்கு 2 படி, தவறை தவறு என்று காட்டுவது, பிறகு சரியை சரி என்று காட்டுவது. அவ்விதம் பிரம்ம என்ற தத்துவம் யாருக்குமே பூர்ணமாக முழுமையாக தெரியவில்லை என்றால் அத்தியாரோப அபவாத நியாயம் அவசியமில்லை. ஆனால் பிரம்மத்தை நாம் தவறாக புரிந்துள்ளோம். இந்த பிரம்மத்திடம் எதை பார்க்கின்றோம்? சிருஷ்டியை பார்த்து இந்த உலகம் இருக்கின்றது என்கின்ற சத்தானது உலகத்தைக்கு கொடுத்துள்ளோம். உண்மையில் அந்த சத்தானது பிரம்மத்தை சார்ந்தது. ஆகவே இந்த சிருஷ்டியை நீக்கி நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே என்று பார்த்தோம். பிரபஞ்சம் இல்லாத பிரம்மத்தை காட்ட இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. பிறகு என்ன கருத்தை பார்த்தோம்? இந்த சிருஷ்டி பிரம்மத்திடம் ஏற்றி வைப்பது என்பது இப்பொழுது துவங்குகின்றது. அன்னாத் புருஷக என்று நாம் படித்தவரை அத்தியாரோபம். அதில் சிருஷ்டியானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த சிருஷ்டியிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கின்றது என்ற விசாரத்தை பார்த்து முடித்தோம். இந்த சிருஷ்டியிலிருந்து பிரம்ம சத்தியம் என்ற கருத்து கிடைக்கின்றது என்று பார்த்தோம். பிரம்ம அனந்தம் என்ற கருத்தும் கிடைக்கிறது என்பதையும் பார்த்தோம். இனி நாம் மேற்கொண்டு விசாரத்தை தொடர வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் நாம் பார்த்த கருத்துக்கள் தான். சிருஷ்டியினுடைய இனியொரு பலன், இந்த சிருஷ்டியானது அத்தியாரோபம் செய்வதற்கு துணையாக பயன்படுகிறது. இந்த சிருஷ்டி சத்தியத்துவத்தை விளக்க பயன்படுகிறது. இந்த சிருஷ்டியானது அனந்தம் என்று பிரம்மத்தை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. பிறகு இந்த சிருஷ்டியானது அத்தியாரோபம் செய்ய நாம் பயன்படுத்தும் தத்துவம் சிருஷ்டி. சிருஷ்டி என்றால் படைப்பு, இந்த பிரபஞ்சம். இறுதியில் நமக்கு அத்வைதமானது சித்திக்கின்றது. இனி அடுத்த கருத்து என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் பிரம்ம ஜெகத்திற்கு காரணம் என்று நாம் சொல்கின்றோமோ, அந்த பிரம்மனிடத்தில் காரணம் என்ற சொல்லை எப்பொழுது பயன்படுத்துகின்றோமோ அந்த இடத்தில் அந்த பிரம்மனானது மாயையுடன் சம்பந்தப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். நாம் இதுவரை பிரம்ம காரணம் என்றே சொன்னோம். பிரம்மன் இந்த ஜெகத்திற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்ம என்ற சொல்லுக்கு பொருள் மாயையுடன் கூடிய பிரம்மன். மாயையோடு சேர்த்து பார்க்கப்படுகின்ற பிரம்மன்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மாயையுடன் கூடிய பிரம்மத்திற்கு இனியொரு பெயர் என்ன? ஈஸ்வரன் என்று நாம் கூறுகின்றோம். இப்ப ஈஸ்வரன் என்ற தத்துவம் என்ன? மாயையுடன் கூடிய பிரம்மன் ஈஸ்வரன். ஆகவே சில சமயங்களில் சாஸ்திரம் ஈஸ்வரன் என்ற இடத்தில் பிரம்ம என்றே சொல்லும். அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மாயையுடன் கூடிய பிரம்மன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மன் மாயையுடன் கூடிய பிரம்மன். இனி அடுத்த கருத்துக்கு வந்தால், காரணம் என்று சொல்லும் பொழுதே 2 காரணங்கள் நாம் பார்த்துள்ளோம். உபாதான காரணம், நிமித்த காரணம் என்று 2 காரணம். இந்த இடத்தில் சிருஷ்டியை அத்தியாரோபம் செய்கின்ற இந்த இடத்தில் பிரம்மன் காரணம் என்று சொல்லும் பொழுது என்ன காரணம் என்ற சந்தேகம் வரும் பொழுது இங்கு நாம் உபாதான காரணத்தை முக்கியமாக எடுத்து கொள்கின்றோம். பிறகு 5வது அணுவாகத்திற்கு பிறகு நிமித்த காரணமும் அதே பிரம்மன் என்று வர இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் உபனிஷத் எந்த கருத்தை முக்கியத்துவமாக பேசுகிறது என்றால், உபாதான காரண ரூபத்தை உபனிஷத் மனதில் வைத்து கொண்டு பேசுகின்றது. ஆகவேதான்
உபாதான காரணத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால்தான் காரண காரியத்தை விசாரம் செய்து காரணம் சத்தியம் என்ற நிலைக்கு நாம் வருவோம். நிமித்த காரணத்தை எடுத்துக்கொண்டால் நிமித்த காரணத்தின் அடிப்படையில் ஞானம் என்பது நமக்கு சித்திக்கும். சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற லட்சணத்தில் சிருஷ்டியை அறிமுகப்படுத்துவதனால் சத்தியம் அனந்தம் சித்திக்கின்றது என்று பார்த்தோம். ஞானத்தை நாம் விட்டுள்ளோம். காரணம், இந்த இடத்தில் நிமித்த காரணத்தை பற்றி பேச்சு கிடையாது. பிறகு நிமித்த காரணம் வரும். அந்த இடத்தில் நாம் கூறுவோம், நிமித்த காரணமும் ஈஸ்வரனாக இருப்பதனால் ஞானம் என்ற லட்சணமும் நமக்கு சித்திக்கும். ஆகவே நாம் இந்த சிருஷ்டிக்கு செல்வதற்கு முன் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய கருத்து, மாயையுடன் கூடிய பிரம்மன் காரணம். இரண்டாவதாக உபாதான ரூபமாக இங்கு பேசப்படுகின்றது. இந்த இடத்துல எல்லாம் உபாதான காரணம்னு சொன்னால் அதனுடைய பொருள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். களிமண் எப்படி உபாதான காரணம் பானைக்கோ, அதே போல மெட்டீரியல் காஸ், அப்படி அந்த காரணத்தை மட்டும் இங்கு நாம் பார்க்கின்றோம். நிமித்த காரணமும் இருக்கின்றது, இங்கு பேசப்படவில்லை. இனி ஒரு கருத்தும் தெரிந்து கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். அடுத்த கருத்து என்னவென்றால், எந்த ஒரு சிருஷ்டியுமே சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலமாக வரும். அதுவும் வேறொரு இடத்துல பார்த்திருக்கோம். ஒரு சிருஷ்டி என்றால் முதலில் நுண்ணியமாக சூக்ஷ்மமாக இருக்கும், பிறகுதான் ஸ்தூலமாக மாறும். அது திடீரென்று உற்பத்தி ஆகாது. அந்த விதத்தில் நாம் தத்துவபோதம் அல்லது முண்டகோபனிஷத் முதலிய இடங்களில் சிருஷ்டியினுடைய கிரமத்தை பார்க்கும் பொழுது நாம் எப்படி பார்த்துள்ளோம்? முதலில் ஈஸ்வரன் இருப்பார், அல்லது பிரம்மனும் மாயையும் இருக்கும். அது காரண அவஸ்தை. அந்த காரணமான அவ்யக்தமான அவஸ்தையிலிருந்து 5 சூக்ஷ்ம பூதங்கள் தோன்றின. 5 சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம் தோன்றின. பிறகு பூதங்களினுடைய தமோகுண அம்சத்தினுடைய சேர்க்கையினால் நாம் பார்க்கின்ற 5 ஸ்தூல பூதங்கள் தோன்றின என்று நாம் படித்துள்ளோம். இப்போ நம்ம பார்க்கிற ஆகாசம், வாயு முதலிய 5 பூதங்கள் ஸ்தூலமானது. இந்த ஸ்தூலமான படைப்புக்கு முன் சூக்ஷ்மமான இதே பஞ்சபூதங்கள் இருந்தது. அதற்கு தன் மாத்ரா என்று பார்த்தோம். அந்தந்த பூதங்கள் அப்படியே இருந்தது. பிறகு பூதங்களும் சேர்க்கையில் இந்த நாம் பார்க்கின்ற ஸ்தூல பூதம் வந்தது என்றெல்லாம் படித்துள்ளோம். ஆகவே சிருஷ்டியானது சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலமாக வர வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் உபனிஷத் சூக்ஷ்மத்தையும் ஸ்தூலத்தையும் சேர்ந்தே கூறி வருகின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு கணக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஸ்டெப்பையும் கூட சொல்லி கொடுப்போம். அதே இது ஹை ஸ்கூலுக்கு வரும்போது, காலேஜுக்கு வரும்போது சின்ன ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த லெவலில் தான் நம்ம பேசுவோம். அப்படி இந்த உபனிஷத் என்ன செய்கின்றது, அந்த எலிமெண்ட்ரி இதெல்லாம் தத்துவபோதத்திலேயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த கருத்தை எல்லாம் விட்டு நேரடியாக பேசுகின்றது. காரணம் என்ன, இப்போ பேசி அடுத்த நிமிடமே என்ன செய்ய போகுது, இது இல்லைன்னு நிராகரிக்க போகின்றது. ஆகவே உபனிஷத் இங்கு ஸ்தூலபூதம், சூக்ஷ்மபூதங்கள் இவைகளையெல்லாம் சேர்ந்தே பேசுகின்றது. இப்போ 5 பூதங்கள் வருவதாக சொல்லப்படும். அந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சூக்ஷ்ம பூதங்களும் ஸ்தூல பூதங்களும் சேர்ந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 3 கருத்து இன்று நாம் பார்த்தோம். மாயையுடன் கூடிய பிரம்ம காரணம், உபாதான காரணம் இங்கு பேசப்படுகின்றது. பிறகு சூக்ஷ்ம பூதங்களும் ஸ்தூல பூதங்களும் சேர்ந்து இங்கு பேசப்படுகின்றது. இனி நாம் மந்திரத்திற்குள் செல்லலாம். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக. தஸ்மாத்
தஸ்மாத் என்றால் அதனிடமிருந்து. இது ஒரு ப்ரோனவுன், அதனிடமிருந்து. அதனிடமிருந்து வா என்பதை வை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது சமஸ்கிருதத்தில் சந்தி ரூல் படி வா என்பது வை என்பது ஆகும். வை என்றால் நிச்சயமாக. அதுக்கு விசேஷமான அர்த்தம் இல்லை. இங்கிலீஷில் இன்டீட் அப்படின்னு சொல்லுவோமே, அதுதான். உண்மையில், அதனிடமிருந்து. அதனிடமிருந்துங்கிறதுக்கு எதனிடமிருந்துன்னு பின்னாடி பொருள் பார்ப்போம். இனி ஒரு வார்த்தை இருக்கு, தஸ்மாத் வை. அடுத்த சொல் ஏ தஸ்மாத். ஏ தஸ்மாத் என்றால் இதனிடமிருந்து. ஏ தஸ்மாத் இதனிடமிருந்து. இதனிடமிருந்துன்னு சொன்னாவே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத தான் இதுன்னு சொல்லுவோம், தூரத்தில் இருக்கிறத அதுன்னு சொல்லுவோம். அதுதான் சமஸ்கிருதத்திலையும் அர்த்தம். தத்துன்னு சொன்னா அது, ஏதத் அப்படின்னு சொன்னா இது. தஸ்மாத் என்றால் அதனிடமிருந்து, ஏ தஸ்மாத் என்றால் இதனிடமிருந்து. இப்போ நமக்கு ரொம்ப பக்கத்தில் யார் இருக்கான்னா, இப்போ ஒருவரிடம் கேள்வியை கேட்குறோம், உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் 0 டிஸ்டன்ஸில் யார் இருக்கான்னு என்ன சொல்லணும்? நான் தான் இருக்கேன்னு சொல்லணும். ஆகவே அடுத்த சொல் ஆத்மனக. ஆத்மனக என்றால் இந்த ஆத்மாவிடமிருந்து. இப்போ இதிலிருந்து ஒன்று வந்திருக்குன்னு சொல்ல போகுது. அது என்ன வந்ததுன்னா ஆகாசம் வந்தது. ஆகவே அதனிடமிருந்து, இதனிடமிருந்து, ஆத்மாவிடமிருந்து. இந்த 3 சொல்லுக்கும் டிரான்ஸ்லேஷன் உண்மையில். உண்மையில்னா அந்த வை, அதனிடமிருந்து, இதனிடமிருந்து, ஆத்மாவிடமிருந்து என்ன வந்துதான்? ஆகாஷக சம்பூதக. ஆகாசமானது தோன்றியது. சம்பூதக என்றால் தோன்றியது. ஆகாசம் என்றால் இந்த இடத்துல ஸ்தூல சூக்ஷ்மமான ஸ்பேஸ், ஆகாசம் தோன்றியது. இனி ஆகாசம் தோன்றியதுங்கிறதுக்கு விளக்கம் பிறகு பார்க்கலாம். தஸ்மாத் ஏ தஸ்மாத்துக்கு பொருள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரோனவுனில் தான் இருந்திருக்கோம். ப்ரோனவுன்னு சொன்னால் அவன் இவன் சொல்கிறோமே, அது போல. அதனிடமிருந்து என்பதற்கு நாம் 2 பொருள் கொடுக்கலாம். இதனிடமிருந்து என்பதற்கு 2 பொருள் கொடுக்கலாம். 2 பொருள் சொன்னாலும் உண்மையில் ஒரே பொருள் தான். 2 விதத்தில் ஒரே பொருள் சொல்கின்றோம். முதல் பொருள் என்னவென்றால், இந்த கிரந்தத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? 2 வாக்கியம் இருந்திருக்கு. ஒன்று சூத்திர வாக்கியம், இனி ஒன்று விருத்தி வாக்கியம். இப்போ ஏற்கனவே சூத்திர வாக்கியம் முடிந்து விட்டது, விருத்தி வாக்கியம் முடிந்து விட்டது. விருத்தி வாக்கியம் சூத்திர வாக்கியம் மறந்து போகலையே. பிரம்மவித் ஆப்னோதி பரம்ங்கிறது சூத்திர வாக்கியம். அதற்கு பிறகு சத்தியம் ஞானம் அனந்தம்களை தொடங்கி பிரம்மவிதா விபஸ்சிதே தீங்கிற வரைக்கும் விருத்தி வாக்கியம். இப்போ இந்த 2 வாக்கியத்தில் எது ரொம்ப தூரமாக இருக்கு? சூத்திர வாக்கியம் ரொம்ப தூரமாக இருக்கின்றது. ஆகவே தஸ்மாத் என்றால் சூத்திர வாக்கியத்தில் சொல்லப்பட்டதிலிருந்து, ஏ தஸ்மான்னா இந்த வாக்கியத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? விருத்தி வாக்கியம். விருத்தி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த தத்துவத்திடமிருந்து, அது என்ன தத்துவமா? ஆத்மனக. அந்த ஆத்மாவிடமிருந்து என்ன வந்திருக்கு? இந்த ஆகாசமானது தோன்றியது. இப்போ இந்த சூத்திர வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டது? வெறும் பிரம்ம என்று சொல்லப்பட்டது. ஆகவே சூத்திர வாக்கியத்தில் சொல்லப்பட்ட பிரம்மனிடமிருந்து, விருத்தி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற பிரம்மத்திடமிருந்து, அந்த பிரம்மன் எப்படி விருத்தி வாக்கியத்தில் சொல்லியிருக்கு? யோவேத நிகிதம் குஹாயான்னு சொல்லியிருக்கே. இந்த ஆத்மாவாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன இந்த பிரம்மத்திடமிருந்து, அந்த பிரம்மன் ஆத்மாவாகவே இருக்கின்றது, அதனிடமிருந்து ஆகாசமானது தோன்றியது. அது முதல் பொருள். இப்போ முதல் பொருள் என்னன்னா, தஸ்மாத் ஏ தஸ்மாத்,
அந்த இந்த என்பதற்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறோம். முதல் வாக்கியம், இரண்டாவது வாக்கியம், பக்கத்தில் இருக்கிற வாக்கியம் இந்த, அதற்கு முன் இருக்கிற வாக்கியம் அந்த. அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட பிறகு இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஆத்மாவிடமிருந்து என்பது முதல் பொருள். அல்லது இரண்டாவது பொருள், நம்ம சூத்திர வாக்கியத்தை விருத்தி வாக்கியத்தை விட்டுருவோம். தஸ்மாத் என்று சொன்னால் அதனிடமிருந்து ரொம்ப தூரம், பரோக்ஷம். அது எதை குறிக்கின்றது? பிரம்மத்தை குறிக்கின்றது. தத்துவமசினெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப தூரமா அறியாமையில் இருக்கிற காலத்தில் புரிந்துள்ளோம். ஆகவே தஸ்மாத் என்றால் பிரம்மத்திடமிருந்து என்று பொருள். ஏ தஸ்மாத் என்றால் ஆத்மாவிடமிருந்து. அந்த ஏ தஸ்மாத்தே தான் ஆத்மனக என்று விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே முதல் பொருள் வாக்கியத்தினுடைய அடிப்படையில் சொல்றோம். முதல் வாக்கியத்தில் சொல்லப்பட்ட, இரண்டாவது வாக்கியத்தில் சொல்லப்பட்டன்னு பார்த்தோம். இப்பொழுது பார்ப்பது தஸ்மாத் என்றால் பிரம்மத்திடமிருந்து, ஏ தஸ்மாத் என்றால் இந்த ஆத்மாவிடமிருந்து என்று பொருள். இதுல அதனிடமிருந்து இதனிடமிருந்துன்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம் அல்ல. அதனிடமிருந்து அந்த எது இதுவாக இருக்கின்றதோ இதனிடமிருந்து. இப்ப இதுலேயே மகா வாக்கியம் வந்தாச்சு. அந்த பிரம்மனிடமிருந்து, அந்த பிரம்மன் யாருன்னா இந்த ஆத்மாவாக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து ஆகாசமானது தோன்றியது. ஆகவே தஸ்மாத் பிரம்மணக ஏ தஸ்மாத் ஆத்மனக. இப்போ இதை மொழிபெயர்த்த எப்படி சொல்லலாம்? உண்மையில் பிரம்மத்திடமிருந்து, அதாவது இந்த ஆத்மாவாக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து ஆகாசமானது தோன்றியது. ஆகாசம் தோன்றியதுங்கிறது சிருஷ்டி. ஆகாசம் தோன்றியதுங்கிறதுக்கு முன்னாடி இருக்கே தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மனக, அதுவரைக்கும் இருக்கிற பகுதி பிரம்ம அல்லது ஈஸ்வரன், மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் காரணம். இந்த காரணத்திலிருந்து எது வருகின்றது? அது காரியம். அதுல முதல் எது தோன்றுகிறது? ஆகாசம். ஆகாசம்தான் முதல்ல தோன்றணும், அதற்கு பிறகுதான் மற்றது வரணும். இப்போ வாயு வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் ஏது? அதனால தான் எங்கே வெளியூர் போனாலும் முதல்ல இருக்கிறதுக்கு ஆகாசத்தை, இடத்த தேடிக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற டிரான்சாக்ஷன். ஆகவே மற்ற விவகாரம் எப்போ நடக்கும்? முதல்ல ஆகாசம் தேவை. ஆகவே ஆகாசம் தோன்றியது. எங்கிருந்து தோன்றியது? அந்த இந்த ஆத்மாவிடமிருந்து ஆகாசம் தோன்றியது. இதிலேயே நமக்கு மகா வாக்கியம் கிடைக்கிறது. மகா வாக்கியம்னா என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியம். அந்த பரமாத்மாவிடமிருந்து, அது எது ஜீவாத்மாவாக இருக்கின்றதோ அதனிடமிருந்து ஆகாசம் தோன்றியது. இனி அடுத்த விசாரம், ஆகாசம் தோன்றியதுன்னா என்ன அர்த்தம்? ஆகாசம் தோன்றியதுன்னு படிச்சிருக்கோம், அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ என்ன இருக்கு? ஆகாசம் தோன்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிரம்மன் தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஆத்மஸ்வரூபமான பிரம்மன் தான் இருக்கு. அந்த பிரம்மத்துடன் மாயை என்கின்ற ஒரு சக்தியானது இருக்கின்றது. வாயில விளக்க முடியாத மாயைங்கிற சக்தியானது இருக்கின்றது. அந்த மாயை என்ற சக்தியுடன் கூடிய பிரம்மத்திடம் சப்தம் என்கின்ற குணம், அதை சேர்த்தினால் அந்த பிரம்மனே ஆகாசமாக மாறிவிடுகிறது. ஆகவே ஆகாசம் தோன்றியது என்று சொன்னதனுடைய பொருள் என்னவென்றால், மாயையுடன் சப்தம் என்கின்ற புதிய குணத்தை சேர்த்தினால் மாயையினுடைய பரிணாமம் அது ஆகாசமாக மாறி விடுகிறது. என்ன சேர்த்துறோம்? சப்தம்ங்கிற குணத்தை சேர்த்துறோம். இப்படி ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு குணத்தை சேர்த்திட்டே வருவோம். அப்படி 5 குணத்தை சேர்த்தும் பொழுது கடைசியில் நமக்கு பிருத்திவி கிடைக்கும். இப்போ முதலில் சப்த குணம். இந்த இடத்துல சப்த குணம்னு சொல்லலாம், அல்லது இதையே நாமரூபம்னு சொல்லலாம். சப்த குணம்னு சொல்லலாம், அல்லது ஒரு நாமரூபம் சப்தம்.
என்கின்ற ஒரு நாமரூபத்தை சேர்த்தியவுடன் என்ன கிடைக்கின்றது? ஆகாசமானது நமக்கு கிடைக்கின்றது. இதில் இனி ஒரு கருத்தும் இருக்கின்றது. நாம் எப்படிப்பட்ட காரணத்தை இங்கு விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம்? உபாதான காரணமான பிரம்மத்தை விசாரம் செய்கின்றோம். ஒரு குயவன் பானையை செய்யறான். செஞ்ச உடனே திடீர்னு அவனே பானையா மாறிடுவானோ? அவன் மாற மாட்டான். அவனா இருந்துட்டு பானையா தனியா செய்வான். பிறகு எது பானையாக மாறுகிறது? அந்த குயவன் நிமித்த காரணம், அவனுடைய அறிவு தான் அங்க வேலை செய்யுது. அந்த களிமண் உபாதான காரணம். அந்த உபாதான காரணமே பானையாக காட்சி அளிக்கின்றது. அந்த உபாதான காரணத்திடமிருந்து புதுசா ஒரு பொருள் தோன்றில. களிமண் மேல பானைன்னு ஒன்று புதுசா உற்பத்தியாகி அமர்ந்திருக்கல. களிமண்ணே பானை ரூபமா காட்சி அளிக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த மாயையுடன் கூடிய ஈஸ்வரனிடமிருந்து ஆகாசம் வந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஈஸ்வரன் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கார், அவர் மேல ஆகாசம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அவரே ஆகாசமாக மாறி நிற்கின்றார். அந்த மாயையுடன் கூடிய பிரம்மனே இப்பொழுது என்ன அவஸ்தையை அடைஞ்சிடுதான்? ஆகாசமான அவஸ்தையை அடைந்து விட்டது. இது சாதாரண தத்துவம் அல்ல, பெரிய தத்துவம். அதனாலதான் என்ன சொல்கிறார்கள்? சிதம்பர ரகசியம்னா. சிதம்பரத்துல ஆகாசத்தை வழிபடுறோம், அது ஒரு பெரிய ரகசியம். அது என்ன ரகசியம்னா, சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தான் இது தெரிகிற ரகசியம். காரணம் என்ன? அந்த ஆகாச ரூபமா பிரம்மன் இருக்கார். இப்ப பிரம்மனை நான் வழிபடணும்னா என்ன செய்யணும்னா, ஆகாசம் பிரம்ம. காரணம் என்ன? காரணமாக பிரம்மன் இருக்கின்றது. எப்படிப்பட்ட காரணம்? உபாதான காரணமாக இருக்கின்றது. ஆகவே உபாதான காரணமே காரியமாக காட்சியளிக்கும், காரியமாக தோன்றும். இதுல நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம். என்ன தப்பு தெரியுமோ? பிரம்மன் இந்த உலகத்தை படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காருன்னு சொல்லி. அது யார்? அது நிமித்த காரணம் வேணா அப்படியே இருக்கும். ஆனால் குயவன் பானையை படிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் களிமண் என்ன ஆகும்னா, களிமண் பானையை படைத்து விட்டு அது பேசாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? களிமண்ணே பானையாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. காரணம் என்ன? உபாதான காரணம்தான் காரியமாக தோன்றிக் கொண்டிருக்கும். ஆகவே பிரம்ம மாயையுடன் கூடிய பிரம்மன் எப்படி இருக்குன்னா, அந்த பிரம்மனுக்கு என்ன அவஸ்தை வந்துடுது? ஒரு குணத்தை சேர்த்தியவுடன் அது ஆகாசமாக மாறி உள்ளது. இப்போ ஆகாச சம்பூதக, ஆகாசம் தோன்றியது என்பதனுடைய பொருள் ஆகாச ரூபமாக இப்பொழுது அந்த பிரம்மன் இருக்கின்றது. ஆகாச ரூபத்தை அந்த மாயையுடன் கூடிய பிரம்மன் இப்பொழுது அடைந்து விட்டது. இதே போலதான் ஒவ்வொன்றுக்கு நம்ம போகணும். இனி அடுத்ததற்கு செல்லலாம். ஆகாஷாத் வாயுஹு. நம்ம என்ன அர்த்தம் சொன்னோம்? ஆகாசத்திலிருந்து பிரம்மத்திடமிருந்து ஆகாசம் தோன்றியதுன்னு அர்த்தம் சொல்லிட்டு, அந்த அர்த்தமாக நாம் பார்த்தது பிரம்மனே ஆகாசமா இருக்குன்னு பார்த்தோம். இது நீங்க சொல்ற கற்பனை தான். பிரம்மன் பிரம்மனா தான் இருக்கு, ஆகாசம் தோன்றி இருக்கு. அப்படி ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னா, அப்படி நம்ம பொருள் எடுத்துட்டா அடுத்த வாக்கியம் உபனிஷத்து என்ன சொல்லணும்? தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் பிரம்மணக வாயுகு சம்பூதகன்னு சொல்லணும். அந்த பிரம்மத்திடமிருந்து வாயு தோன்றியது. ஏன்? காரணம் என்ன? பிரம்மன் இருக்கார், ஆகாசத்தை படைச்சிட்டார். பிறகு என்ன பண்ணார்? சரி ஆகாசத்துக்குள்ள வாயு இருக்கட்டுமேனு வாயுவை படைப்பார். அப்படி சொல்லணும். உபனிஷத் என்ன சொல்லுது? ஆகாஷாத் வாயுஹு. ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றியது. ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றியது அடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஆகாசத்தோட ஸ்பர்ஷம் என்கின்ற குணத்தை சேர்த்துன உடனே வாயு வருகிறது.
முதலில் மாயையுடன் கூடிய பிரம்மத்தோட சப்தத்தை சேர்த்துறோம், ஆகாசம் வந்தது. இனி அந்த ஆகாசத்துடன் ஆகாசத்தினுடைய ஏற்கனவே குணம் சப்தம் இருக்கு, பிறகு ஸ்பர்ஷக தொட்டு உணர்தல்ங்கிற குணத்தை சேர்த்தையுடன் வாயுவானது வருகிறது. இப்பொழுது ஆகாசத்திலிருந்து வாயு வந்ததுன்னு சொன்னா ஆகாசத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்கோம்? அந்த பிரம்மன் ஆகாச ரூபமா இருக்கு. ஆகவே அந்த மாயையுடன் கூடிய பிரம்மன் ஆகாச ரூபமாக இருக்கின்ற பிரம்மனிடமிருந்து வாயு தோன்றியதுன்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? வாயுவாக இப்பொழுது காட்சி அளிக்கிறது. காரணம் என்ன? அடுத்தது வாயுவிலிருந்து அப்படின்னு அர்த்தம் வரப்போகுது. ஆகவே ஆகாஷாத் வாயுகு, ஆகாசத்திலிருந்து வாயுவானது நம்ம சேர்த்திக்கணும், சம்பூதக தோன்றியது. இங்க ரெண்டு கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றாவது கருத்து, ஆகாசத்திடமிருந்து வாயு வந்ததுன்னு சொல்லும் பொழுது நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது வெற்றிடமான ஆகாசத்திலிருந்து வாயு வந்திருக்குன்னு அர்த்தம் அல்ல. ஆகாசம்ங்கிறதுக்கு இப்போ அர்த்தமே வேற. என்ன அர்த்தம்? அந்த மாயையுடன் கூடிய பிரம்மன் ஆகாச ரூபமா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆகாச ரூபமாக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து வாயு தோன்றியது. அந்த தோன்றியதுங்கிறதுக்கு இப்போ என்ன அர்த்தம் நம்ம கொடுப்போம்? வாயு ஆபன்னம் பிரம்ம. அப்படித்தான் விளக்காசிரியர் எழுதுகிறார்கள். ஆகாஷாபன்னம், ஆபன்னம்னா அப்படியே மாறி இருக்கு பிரம்மன். பிறகு வாயு ஆபன்னம், வாயு ரூபமாக இப்பொழுது பிரம்மன் இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும்னா, வாயு பார்த்தோம்னா இப்ப அந்த வாயு ஈஸ்வரனாக இருக்கின்றது. அந்த வாயுவும் ஈஸ்வரன். இதே பேட்டர்ன்ல தான் இனி நம்ம போகணும் பிருத்திவி வரைக்கும். அடுத்தது என்ன? வாயோகோ அக்னிஹி. வாயோகோ என்றால் வாயுவிடமிருந்து. வாயுவிடமிருந்துன்னு சொல்லும்போது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வாயு ரூபமாக இப்பொழுது காட்சியளிக்கின்ற பிரம்மத்திடமிருந்து அக்னிஹி சம்பூதக, அக்னியானது தோன்றியது. அக்னி தோன்றணும்னா வாயுவிடம் ரூபம் என்ற நாம ரூபத்தை கொடுக்கணும். அந்த வாயுவிடம் ரூபம்ங்கிற நாம ரூபத்தை சேர்ந்தவுடன் என்ன வருகின்றது? அக்னியானது தோன்றுகிறது. இதற்கு மேலேயும் விளக்கம் கொடுக்க போறது கிடையாது. முன்ன சொன்னது போலதான். அக்னி தோன்றியதுன்னு என்ன அர்த்தம்? அக்னி ரூபமாக அந்த பிரம்மன் இருக்கின்றது. அந்த பிரம்மனே அக்னியாக மாறி இருக்கின்றது. அடுத்தது என்ன? அக்னேகே ஆபக. அக்னியிடமிருந்து ஆபக தண்ணீர் சம்பூதாக தோன்றியது. ஆபக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ரசம் அப்படிங்கிற குணத்தை கொடுக்கணும். எதில் கொண்டு போய் கொடுக்கணும்? அக்னியுடன். அக்னியுடன் அக்னி பிளஸ் ரசக ஆபக. அக்னியுடன் ரசம் என்கின்ற குணத்தை கொடுத்தால் சுவைத்தல், அந்த குணம் சேர்ந்தவுடன் அந்த அக்னியானது நீராக மாறி இருக்கின்றது. இப்ப அக்னி எப்படி இருக்கு? நீர். இந்த நீர் யாருன்னா பகவான் தான் நீர். அந்த பகவான் அல்லது ஈஸ்வரன் மாயையுடன் கூடிய பிரம்மன் ஆகாச ரூபமா தன்னை மாற்றிக்கொண்டார். அதற்கடுத்தது வாயு ரூபமா மாறி நின்றார். பிறகு அக்னி ரூபமாக மாறி நிற்கின்றார். பிறகு ஜல ரூபமாக மாறி நிற்கின்றார். அத்யக பிருத்திவி. அடுத்த வகுதி. அத்யக என்றால் நீரிடமிருந்து. பிருத்திவி பூமியானது சம்பூதா தோன்றியது. இதற்கும் அதே கருத்து தான். நீர் ரூபமாக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து பிருத்திவி வர வேண்டும் என்றால் கந்தக என்ற குணத்தை சேர்த்தணும். நீருடன் கந்தக ஸ்மெல், அந்த குணத்தை சேர்த்துனா பிருத்திவி வருகின்றது. பிருத்திவினா பூமி, ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது. இப்போ அந்த பிரம்மன் எப்படி இருக்காருன்னா
பிருத்திவி ரூபமாக இருக்கின்றார், பிருத்திவி ரூபத்தை அடைந்துள்ளார். இப்படி பிருத்திவி ரூபமாக அந்த பிரம்மன் தோன்றியதுன்னா காட்சி அளிக்கின்றது. இது 5 பூதமும் இதோடு சொல்லப்பட்டு முடிகின்றது. ஆகாஷக, வாயுகு, அக்னிகி, ஆபக, பிருத்திவி. 5 பூதமும் படைக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த இடத்துல 5 பூதமாகவே பிரம்மன் மாறி மாறி வந்துள்ளது. பிறகு அடுத்ததாக பிருத்திவ்யாகா ஓஷதயக. பிருத்திவி என்று சொன்னால் ஜடமான பிரபஞ்சம். இந்த ஜடமான பிரபஞ்சத்துக்குள்ளேயே இனியொன்ன பார்க்கிறோம், கல் மண் முதலியவைகள். பிறகு மரம் செடி கொடிகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் எப்படி வந்துதான்? பிருத்திவியிலிருந்து மரம் செடி கொடிகள் வந்தது. அது இங்கு சொல்லப்படுகிறது. பிருத்திவ்யாகா, இந்த பிருத்திவியிலிருந்து, பூமியிலிருந்து, ஓஷதயக. ஓஷதயக என்றால் மரம் செடி கொடிகள், பிளான்ட் கிங்டம், பிளான்ட், ஓஷதிகள் தோன்றின. அதையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஓஷதி தோன்றினன்னா என்ன? பிரம்மன், பிருத்திவி ரூபமாக இருந்த பிரம்மனே ஒவ்வொரு மரம் செடி கொடிகளாக மாறி நிற்கின்றார். இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸ்வரனை எங்காவது நம்ம விட்டு விட முடியுமா? அனைத்தும் ஈஸ்வர சொரூபம். அதைத்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத் இவ்விதம் கூறுகின்றது. பிறகு அந்த மரம் செடி கொடிகளிலிருந்து என்ன தோன்றியதாம்? ஓஷதிப்யக அன்னம். ஓஷதிப்யக என்றால் மரம் செடி கொடிகளிலிருந்து அன்னம், உணவு தோன்றியது. அன்னம்னா நம்ம சாப்பிட்ற உணவு. சில மரம் செடி கொடிகள்லேருந்து தானே நம்ம சாப்பிட்றோம். இல்லை நான் இட்லி தோசையை சாப்பிட்றேன்னு சொன்னால் அதோட எங்கே காரணம்னு கடைசியில் போனால் மரம் செடி கொடியில் தான் முடியும். ஆகவே அன்னம், நாம் சாப்பிட்ற உணவு ஆனது தோன்றியது. அதனுடைய அர்த்தம் என்ன? வெறும் பகவான் கல்ல மண்ணை மட்டும் படிச்சுட்டு ஜீவனை படிச்சுட்டாருன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சாப்பிடணும். ஆகவே பூமியிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும். இது மரம் செடி கொடிகளெல்லாம் வரணும். பிறகு அது உணவாக மாற வேண்டும். பிறகு உணவிலிருந்து என்ன வந்ததாம்? அன்னாத் புருஷக. அன்னம் உணவிலிருந்து புருஷக. இந்த இடத்துல புருஷகன்னு சொன்னால் நம்முடைய ஸ்தூல சரீரம், நம்முடைய உடம்பு, ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய கிராஸ் பாடி, ஸ்தூல சரீரம் தோன்றியது. புருஷகங்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல ஸ்தூல சரீரம். ஏன்னா அன்னத்தை சாப்பிட்டு தோன்றுவது பிரம்மனா இருக்கார். புருஷன்னு சொன்னால் நம்முடைய ஸ்தூல சரீரம். காரணம் என்ன? நம்மளுடைய உடம்பு எப்படி வந்தது? உணவை சாப்பிட்டு இந்த உடம்பானது வந்தது. இப்போ இந்த இடத்துல இனி ஒரு கருத்து என்ன? அன்னத்திலிருந்து உடம்பு வந்திருக்குன்னு சொன்னால் அன்னம்ங்கிறது யார்? ஓஷதிங்கிறது யார்? பிருத்திவி யார்? இப்படியே விசாரம் பண்ணிட்டு போனால் நம்ம எங்கே மூலம்? பிரம்ம. ஆகவே அன்னரூபமாக இருக்கின்ற பிரம்மத்திடமிருந்து இந்த ஷரீரம் தோன்றியது என்றால் அந்த பிரம்மன் எல்லா ஷரீரமாக இப்பொழுது இருக்கின்றது. இப்போ இந்த உலகத்தில் எந்த ஷரீரத்தை பார்த்தாலும் அது பிரம்மத்தினுடைய ஷரீரம், பிரம்மத்தினுடைய உடல். இல்லையே அது என்னுடைய உடல் மாதிரி தெரியுதேன்னா, அதனால தான் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம். அது என்னுடைய உடல் அல்ல, அது ஈஸ்வரனுடைய உடல்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆகவே அனைத்தும் ஈஸ்வரனுடைய உடல். அன்னாத் புருஷக. இதோட பெரிய ஃபுல் ஸ்டாப். பெரிய ஃபுல் ஸ்டாப்னா என்ன? அத்தியாரோபம் முடிவடைகிறது. இதுவரைக்கும் அத்தியாரோபம் நம்ம பண்ணியிருக்கோம். காரணம் என்ன? பிரம்மன் எங்கே இருக்கு? இப்போ பிரம்ம எப்படி இருக்கு? நம்முடைய உடலாக இருந்துட்டு இருக்கு பிரம்மன். நம்முடைய உடலில் நமக்கே ரெஸ்பெக்ட் இல்லை. இப்போ இந்த பிரம்ம எப்படி இருக்குன்னா நம்ம எல்லா உடலும் பிரம்மத்தினுடைய உடலாக இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உடலையும் எல்லா பூதங்களையும் பிரம்மத்திடம் ஏற்று வச்சாச்சு நம்ம.
இதை கேட்ட உடனே அப்போ நம்ம பார்க்கறது இதுதான் பிரம்மனான்னு தோன்றும். இனி உபனிஷத் என்ன செய்யும்? அந்யோந்தர ஆத்மா இதல்லன்னு சொல்லி நிராகரணம் பண்ணிகிட்டே போகும். இப்போ உபனிஷத் இறங்கி வந்திருக்கு, இனி மேலே ஏற போகுது. இறங்கி வந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? இவைகளையெல்லாம் எடுத்து பிரம்மத்திடமே போட்டிருக்கு. இனி ஒவ்வொன்றாக உபனிஷத் என்ன செய்யும்? அபவாதம் செய்யும், நிராகரணம் செய்யும். இந்த இடத்துல இனி ஒரு கருத்தை பார்த்துட்டு அபவாதத்துக்கு போகலாம். அபவாதம்னா நிராகரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இனி ஒரே கருத்து. இவ்வளவு தூரம் நம்ம படித்தவுடன் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம் வரலாம்? பிரம்மன் மாயையுடன் சேர்ந்த பிரம்மன் ஆகாசமாக மாறிடுது. மாயையுடன் சேர்ந்த பிரம்மன் ஆகாசமாக மாறி பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, வாயுவாக வேற மாறி, அக்னியாக மாறி, பிறகு தண்ணீராக மாறி, பிருத்திவியாக மாறி, செடி கொடிகளாக மாறி, எல்லா சரீரமாக மாறி இருக்கே. ஆகவே இந்த பிரம்மன் இந்த உலகத்திற்கு தன்னை பரிணாமம் செய்து கொண்டு காரணமாக இருக்கின்றதா என்ற கேள்வியானது வரும். அப்படி ஒரு மதமே இருக்கு, சாங்கிய மதம். அவர்கள் ஈஸ்வரனை காரணம்னு சொல்லி, எப்படி காரணமா? பரிணாமி காரணம், மாற்றத்தை அடைந்து காரணமாக இருக்கிறது. அதற்கு என்ன உதாரணம்? பாலை வைக்கிறோம், அது காலையில் நமக்கு தயிராக கிடைக்கின்றது. அந்த பால் எப்படி தயிராக மாறியது? தயிர்ங்கிற காரியத்தை எப்படி உருவாக்கியது என்றால் தன்னையே மாற்றிக்கொண்டு தயிராக நின்றது. ஆகவே அது பரிணாமி என்று சொல்லப்படும். அப்படி பிரம்மன் தன்னை மாற்றிக்கொண்டு இப்படி இருக்கின்றதா என்றால் வேதாந்தப்படி பிரம்மன் பரிணாமி காரணம் அல்ல, விவர்த்த உபாதான காரணம். பரிணாமி உபாதான காரணம்னா உதாரணம் பால் தயிர். விவர்த்த உபாதான காரணம் என்றால் எங்கே போகணும்? நம்ம பாம்பு கயிறுக்கு போயிடணும். கயிறு இருக்கின்றது, அந்த கயிறிடம் பாம்பு உற்பத்தி ஆயிருக்கு. காரணம் என்ன? 10 அடி கயிறு இருந்ததுன்னா எவ்வளவு அடி பாம்பு உற்பத்தி ஆகும்? 10 அடி பாம்பு உற்பத்தி ஆகும். ஆகவே கயிறிடமிருந்து பாம்பு உற்பத்தியாயுள்ளது என்றால் அது எப்படி உற்பத்தியாயுள்ளது? கயிர் தன்னுடைய சொரூபத்தை மாற்றாமல் அதன் மீது ஒன்றை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிறகு என்னன்னா ஞானம் அந்த பாம்பை நம்ம நீக்கிடுவோம். அப்படி விவர்த்தம் என்றால் தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் என்று பொருள். தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் உபாதான காரணம். ஆகவே பிரம்மன் தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் இந்த சரீரம் நிலை வரை மாறி இருக்கின்றது. அப்போ ஒரு சந்தேகம் நமக்கு வரும். வரலைன்னா கேள்வி கேட்டால் சந்தேகம் வந்துடும். என்ன கேள்வி? பிரம்மன் தன்னை மாற்றிக்காம இவ்வளவு மாற்றம் எப்படி வந்ததுன்னா, அதனால தான் ஒரு வார்த்தை நமக்கு இருக்கு, மாயா. மாயையினுடைய சக்தி துணை கொண்டு தான் மாறாமல் தன்னுடைய மாயையினால் அனைத்தையும் மாறுவது போல் அல்லது இவ்வளவு மாற்றம் அடைந்தது போல் காட்சி அளிக்கின்றது. இப்போ வேதாந்தத்தில் பிரம்மன் உபாதான காரணம். எப்படிப்பட்ட உபாதான காரணம்? சொரூபத்தை இழக்காமல் உபாதானமாக இருக்கின்றது. தான் தானாக இருந்து கொண்டு மாயையின் துணை கொண்டு இவ்விதம் மாறி இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அத்தியாரோபத்தை பார்த்தோம். என்ன நடந்திருக்கு? அந்த பிரம்மன் இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத அத்வைதமான பிரம்மத்திடம் பஞ்சபூதங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது. 5 பூதங்களும் ஏற்றி வைக்கப்பட்டு ஸ்தூல சூக்ஷ்ம பூதங்களெல்லாம் சேர்ந்தே ஏற்றி வைக்கப்பட்டு பிறகு இந்த 5 பூதங்களினுடைய மாற்றங்களான மரம் செடி கொடிகள் நம்முடைய சரீரங்கள் அனைத்தும் பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இனி உபனிஷத் என்ன செய்யணும்? அபவாதம் செய்யணும். ஏற்றி வைக்கப்பட்டதோடு நிறுத்திட்டா அது பூர்ணமான உபதேசம் அல்ல. ஏற்றி வைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் அது பிரம்மத்திடம் இல்லை இல்லை இல்லை, அல்லது அது பிரம்மன் அல்ல, அது பிரம்மன் அல்ல. அது வேறொரு உபனிஷத்தை எப்படி செய்யும்? நேதி நேதி அப்படின்னு சொல்லும்.
நேதின்னு சொன்னா ந இதி, இது அல்ல இது அல்ல என்று நிராகரணம் செய்ய வேண்டும். அது அடுத்த பகுதியில் வருகின்றது. இப்பொழுது அடுத்த பகுதியை படிப்போம். சவா ஏஷ புருஷோன்னரசமயஹ தஸ்யேதமேவ சிரஹ அயம் தக்ஷிண பக்ஷஹ அயமுத்தர பக்ஷஹ அயமாத்மா இதம் புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. உபனிஷத் வாக்கியத்திற்குள் செல்வதற்கு முன் இங்கும் சில விசாரங்கள் தேவை. விசாரத்தை பண்ணிட்டு தான் வாக்கியத்திற்குள் செல்ல முடியும். ஆகவே உபனிஷத் வாக்கியத்தை பிறகு பார்ப்போம். இப்பொழுது விசாரத்திற்கு வரலாம். சிருஷ்டியை அறிமுகப்படுத்துவதுடன் அத்தியாரோபம் என்பது முடிவடைகிறது. இனி வர இருப்பது அபவாதம். முதலில் அபவாதம் என்றால் என்ன என்ற விளக்கத்திற்கு வருவோம். பிறகு எப்படி அபவாதம் செய்தல், இங்கு எப்படி செய்யப்பட்டுள்ளது என்பதெல்லாம் அடுத்த விசாரம். அதற்கு முன்னாடி அபவாதம் என்றால் என்ன? அபவாதம் என்றால் நிராகரித்தல். இங்கிலீஷில் சொன்னோம்னா நெகேஷன், நீக்குதல், நிராகரித்தல். ரெசல்யூஷன், டிசல்யூஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒடுக்குதல், நீக்குதல், விளக்குதல். விளக்குதல்னு சொன்னால் எக்ஸ்பிளனேஷன் அல்ல, விளக்குதல், வேண்டான்னு ஒதுக்குதல் அல்லது இல்லை என்று கூறுதல். அது அபவாதம். இதற்கு இனியொரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் பிரசித்தம், பிரவிலாபனம். அபவாதம் என்பதற்கு இனியொரு சொல் பிரவிலாபனம். பிரவிலாபனம் என்றால் அதில் ஒடுக்குதல். ஒடுக்குதல், நீக்குதல், டிஸ்மிஸ் பண்றது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், முதலில் அத்தியாரோபத்தையும் மனதில் ஞாபகம் வச்சா தான் அபவாதம் நமக்கு புரியும். அத்தியாரோபம் என்பது காரணம் கூட்டல் குணங்கள். காரணம் பிளஸ் நாமரூபா இஸ் அத்தியாரோபா. அதனால என்ன கிடைக்கும்னா, காரணம் பிளஸ் நாமரூபம், காரணத்துடன் நாமரூபங்கள் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு காரியம், ப்ராடக்ட். களிமண்ணோட நாமரூபத்தை சேர்த்துனோம்னா பானைன்னு கிடைக்குது. பானை என்ன சொல்கிறோம்? காரியம்னு சொல்கிறோம். களிமண் காரணம், அதோட நாமரூபத்தை சேர்த்தால் கிடைப்பது காரியம். காரணம் என்னைக்குமே சூக்ஷ்மமாக இருக்கும், காரியம் ரொம்ப ஸ்தூலமாக இருக்கும். ஆகவே அத்தியாரோபம் செய்தல் என்பது சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்துக்கு வருதல். நம்மளுடைய டிராவல் சட்டில் டு கிராஸ், சூக்ஷ்மமாக இருக்கின்ற நிலையிலிருந்து ஸ்தூலமாக வருதல் அத்தியாரோபம். நம்ம பார்த்த அத்தியாரோபத்தை எடுத்துக்குவோம். பிரம்மன் மிக மிக சூக்ஷ்மம், காரண ரூபத்தில் இருக்கு. அதோட என்ன பண்ணோம்? ஆகாசம்ங்கிறத சேர்த்துனோம், ஒரு குணத்தை சேர்த்துனோம், நாம ரூபத்தை சேர்த்துனோம். பிறகு 2, 3 இப்படி குணங்களை சேர்த்துக்கிட்டே வர வர என்னாச்சு? கடைசியில் நம்முடைய ஸ்தூல சரீரம் வரைக்கும் வந்தாச்சு. இது அத்தியாரோபம்னு சொன்னால் அபவாதத்துக்கு நீங்களே ஈக்குவேஷன் கொடுக்கலாம். காரணம் கூட்டல் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு காரியம் அத்தியாரோபம் சொன்னால் அபவாதம் இப்படி இருக்கணும், ஜஸ்ட் ரிவர்ஸ். காரணம்
மைனஸ் நாமரூபம். அங்கேயும் கூட்டலை போட்டக்கூடாது. காரணம் மைனஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு காரியம் மைனஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு காரணம். காரியத்துடன் படைக்கப்பட்டதுடன் நாமரூபங்களை நீக்கிட்டே வந்தால் என்ன கிடைக்கும்? அதனுடைய காரணம் கிடைக்கும். காரியம் என்பது கிராஸ், ஸ்தூலம். ஸ்தூலத்திலிருந்து நாமரூபம் போக போக சூக்ஷ்மமாக மாறும். ஆகவே அத்தியாரோபத்திலிருந்து அபவாதத்துக்கு வர்றோம்னா என்ன அர்த்தம்? அபவாதத்தில் டிராவல் ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்திற்கு செல்லுதல். அத்தியாரோபத்தில் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்திற்கு வருதல். கிளாஸே சூக்ஷ்மமாக இருக்கும்னு சில பேருக்கு தோணும். என்ன பண்ணுறது, நோட்ஸ்லையாவது எழுதி வைங்க, வீட்டில் போய் நேரம் கிடைக்கும்போது மெதுவாக படித்தா புரியும். இங்கே மாடு மாதிரினா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். மாடு சாப்பிடுது, சாப்பிடும்போது அதுக்கு உள்ளே போகாது, அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து அசை போட்டால் தான் ஜீரணிக்கும். அப்படித்தான் இருக்க போகுது தைத்திரியம். தைத்திரியம் தான் எப்படின்னா அடுத்த உபநிஷத்து எப்படி இருக்குன்னா இதை விட மோசமாக இருக்க போகுது. ஒவ்வொரு மேலே போக போக செட்டிலாக இருக்கணும் அல்லவா? அப்படி அத்தியாரோபம் என்றால் மிக மிக சூக்ஷ்மமாக இருப்பதுடன் குணங்களை சேர சேர ஸ்தூலமாக மாற்றுவது. அபவாதம் என்றால் ஸ்தூலமாக இருப்பதை, காரியமாக இருப்பதை, நாமரூபங்களை நீக்கி நீக்கி காரணமான நிலைக்கு செல்லுதல். இது ஒரு டிராவல். முதல்ல காரணமான பிரம்ம கையில் இருந்தது, சத்தியம் ஞானம் அனந்தம். அதில் நாமரூபத்தை எல்லாம் சேர்த்து இந்த உலகமாக பிரம்மன் இருக்குதுன்னு முடிவுக்கு வந்தோம். பிறகு மீண்டும் என்ன பண்ணுறோம்னா இதையெல்லாம் நீக்கி மீண்டும் சத்தியம் ஞானம் அனந்தத்துக்கே போகிறோம். அதுதான் அபவாதம். இந்த அபவாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஒரு உதாரணம் பார்ப்போம். அபவாதத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டோம். டிஸ்மிஸ் பண்ணுறது, நீக்குதல், நெகேஷன், டெசல்யூஷன், ரெசல்யூஷன், இப்படியெல்லாம் அர்த்தம் பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன தோணும்? காரணம் இருந்தது, அதில் சில நாமரூபம் சேர்த்து காரியமாக மாச்சு. பிறகு அந்த காரியத்திலிருந்து நீக்கணும்னு சொன்னால் அந்த காரியத்திலிருந்து நாமரூபத்தை எல்லாம் நாசம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். காரணம் என்ன? காரியத்தில் இருக்கிறத நீக்கத்தான் அதிலிருந்து வெளித்தள்ளத்தான் காரணம் கிடைக்கும்னு சொன்னால் நம்ம நாசம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். ஆனால் அபவாதம் என்றால் அபவாதத்தினுடைய கடைசி அர்த்தம் என்னவென்றால் நாசம் அல்ல. பிறகு அபவாதம்னா என்னன்னா சத்தை ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்துக்கு மாற்றுதல், ஷிஃப்டிங் த சத்தா. இந்த சத்தை ஒரு இடத்துல இருக்கிறது இனியொரு இடத்தை கொடுக்கறது தான் அபவாதம். அது எப்படி என்றால் ஒரு உதாரணம் எடுத்துக்கோ. பருத்தி இருக்கின்றது, காட்டன், பஞ்சு. அந்த பஞ்சிலிருந்து அடுத்ததாக தோன்றுகின்றது நூல். 4 ஸ்டேஜ் இதில் வச்சுக்குவோம். பஞ்சிலிருந்து நூல் வந்துள்ளது. அந்த பஞ்சையே நூலாக நம்ம மாற்றுகின்றோம். பிறகு அந்த நூலிலிருந்து என்ன செய்கின்றோம்? அடுத்ததாக எல்லாம் ரொம்ப பக்கத்தில் சேர்த்தும் பொழுது துணியாக மாறி விடுகின்றது. அடுத்தது என்ன செய்கிறோம்? டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் ஷர்ட்டாக நமக்கு கொடுக்குறார். இப்போ என்ன ஆச்சு? ஷர்ட்டு வந்தது. ஆடை, ஆடைங்கிற வார்த்தையை வச்சுக்கோமே. ஆடைன்னு சொன்னால் நம்ம உடுத்துவதற்கு பயன்படுத்தத்தக்க வடிவில் இருப்பது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆடை இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே ஆடையா அங்கே இருக்குது? துணி தானே இருக்குது. துணியை ஒரு விதத்தில் அமைச்சா அதை ஷர்ட்டு பேண்ட்டு இப்படின்னு ஆடைன்னு சொல்கிறோம். ஆகவே ஆடை இருக்கின்றது என்பதை நம்ம ஆடையை டிஸ்மிஸ் பண்ணணும். ஆடைன்னா ட்ரெஸ்ஸை டிஸ்மிஸ் பண்ணணும்னா என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம்? அந்த இருத்தல், ஆடை இருக்கின்றதுன்னு சொல்கிறோமே, அந்த இருத்தலை எடுத்து துணிக்கு கொடுத்துடணும். ஏன்னா அங்கே இருக்கிறது துணி தான். ஆடைன்னு ஒரு வெறும் பேர் தான் நம்ம சொல்கிறோம், ஷர்ட் அப்படின்னு பேர் தான் சொல்கிறோம். இப்போ என்ன ஆச்சு? துணி இருக்கின்றது. பிறகு துணியாக இருக்குது. கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா அங்கே நூல்கள் தானே இருக்கின்றது. ஆகவே துணியை டிஸ்மிஸ் பண்ணணும்.
அந்த அபவாதம் என்னன்னா, துணி இருக்கின்றது என்று சொல்வதற்கு பதிலாக நூல் இருக்கின்றது, அது சரி. பிறகு என்னன்னா, அந்த இடத்துல பஞ்சை தவிர நூல்னு ஒரு பொருள் கிடையாது. நான் பஞ்சை எடுத்துக்கிறேன், நூலை நீ கொடுன்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? ஆகவே நூல் இல்லை, அங்கே இருக்கிறது என்னன்னா பஞ்சு தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அத்தியாரோபம்னு சொன்னால் பஞ்சு, காட்டன், பஞ்சிலிருந்து நூல், நூலிலிருந்து ஆடை, நூலிலிருந்து துணி, கிளாத், துணியிலிருந்து ஆடை, ட்ரெஸ். இப்படியே நம்ம ஒரே பஞ்சுக்கு எவ்வளவு நாமத்தை கொடுத்து வச்சுருக்கோம். இருக்கிறது பஞ்சு, அது ஒன்று தான். இந்த இடத்துல பஞ்சை சத்தியமாக வச்சுக்குவோம். பஞ்சு அப்படிங்கிற, காட்டன்கிற ஒரே இடத்துல நூல் அப்படிங்கிற பெயர், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். பிறகு துணி அப்படின்னு இனியொரு நாமரூபம், பிறகு ஷர்ட்டுன்னு ஒரு நாமரூபத்தை கொடுத்துருக்கோம். இப்படியே கொடுத்துட்டு வர்றது அத்தியாரோபம். அபவாதம் செய்யணும்னு சொன்னால் இந்த பஞ்சை கிடைக்கிறதுக்கு நான் இந்த ஷர்ட்டை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது தீயில போடுவேன், நாசம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ஷர்ட்டை ஷர்ட்டாகவே வச்சுக்கலாம். மனதில் என்ன பண்ணணும், ஷர்ட்டில் இருக்கிற அந்த துணியில் இருக்கிற ஆடையில் இருக்கின்ற சத்தா, அதை எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன செஞ்சிட்டோம், எதைய நிராகரணம் பண்ணிட்டோம், அபவாதம் பண்ணிட்டோம், ஆடையை அபவாதம் செய்து விட்டோம். அபவாதம் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதை ஒன்றும் பண்ணலை, புத்தியில தான் ஷிஃப்ட், வெளியே அது அப்படியே தான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், மனதுக்குள் நீக்கி விட்டோம். பிறகு என்ன பண்ணுறோம், துணியில் இருக்கின்ற சத்தா, அது இருத்தல்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, அதை மனசில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது நூலாக தான் இருக்குது, இருத்தல்ங்கிறது நூலுக்கு தான் சேரும். பிறகு என்ன பண்ணுறோம், நூலும் இல்லை, பஞ்சு தான் இருக்கின்றது. அப்படி அத்தியாரோபம்னு சொன்னால் எது இருக்கோ அதில் நாமரூபத்தை சேர்த்தி அந்த நாமரூபத்துக்கு சத்தையை கொடுக்கறது. அபவாதம்னு சொன்னால் அந்த நாமரூபத்தில் இருக்கிற சத்தை எடுத்து பிரம்மத்துக்கு கொடுக்கறது, அல்லது அதற்கு முன்னாடி இருக்கிறதுல கொடுக்கறது. அப்படி பார்க்கையில் பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம் மட்டும் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறோம், ஆகாசம், ஆகாசத்துக்கு சத்து கொடுத்தாச்சு. வாயு, அக்னிகி, ஆபக, பிருத்திவி, ஷரீரம், அன்னம். என்ன பண்ணுறோம் இனி, அபவாதம்னு சொன்னால் அன்னம், பிரபஞ்சம், நம்ம உடல் இருக்குன்னு சொல்கிறோமே, அது இல்லை, அந்த இருத்தல் இதற்கு முன்னாடி இருக்கிற பிருத்திவிக்கு இருக்கும். பிறகு பிருத்திவி கிடையாது, இதற்கு முன்னாடி இருக்கின்ற தண்ணீர், அதற்கு முன்னாடி இருக்கின்ற வாயு, ஆகாசம்னு சொல்லி அபவாதம் என்பது மனதில் நாமரூபத்தை நீக்குதல், அல்லது சத் நாமரூபத்திற்கு இருக்கின்ற இருத்தலை, சத்தை எடுத்து அதற்கு முன்னாடி இருக்கிறதுல கொடுக்கிறது. எங்கே போய் முடியும்னா, எந்த அதிஷ்டானத்தில் நம்ம அத்தியாரோபம் பண்ணமோ அந்த அதிஷ்டானம் வரைக்கும் சத்து போகும். பிறகு இப்படி ட்ராவல் பண்ணி வந்த நம்ம என்ன செய்கிறோம், ஆப்போசிட்டை தலைகீழாக ட்ராவல் பண்ணி மீண்டும் அந்த பிரம்மத்திடமே போகிறோம். பிறகு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு இந்த ட்ராவல் எல்லாம்? அதுக்கு பதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இப்படி கொடுத்து இப்படி போகிறதுனால எதை நம்ம அடையிறோம்னு சொன்னால், அந்த பிரம்மன்னு சொல்லிட்டு இருப்போமே அதை இந்த ஆத்மான்னு அடைய போகிறோம். அது எப்படி என்பதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.